service. 19 verse 21. மீண்டுமாக நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். Proverbs 19:21. நீதிமொழிகள் 19:21. There are many plans in a man's heart, nevertheless it is the Lord's purpose that will stand. மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய நோக்கமே நிலை நிற்கும். Every time I read this, I say it also in simple English. ஒவ்வொரு முறை இதை நான் வாசிக்கும்போது இதை எளிமையான ஆங்கிலத்தில் நான் சொல்லுகிறேன். It simply means that we have plans, but God has purposes. இதனுடைய அர்த்தம் என்ன? நமக்கு திட்டங்கள் இருக்கிறது, ஆனால் தேவனோ நோக்கங்களை கொண்டிருக்கிறார். We have ideas about how things ought to be, but God, the maker, knows the original purpose and the intent. காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது, ஆனால் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் அதனுடைய நோக்கத்தை எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தவராய் இருக்கிறார். Now, if we live by our plans and by our thoughts, by what we think things should be like, then we lead a life of failure. காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள் இவற்றின் அடிப்படையில் நாம் வாழ ஆரம்பிப்போமானால் பிறகு தோல்விக்கு நேராக நாம் போக நேரிடும். We have not even understood what life is really all about. வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தமாகும். But if we understand God's purposes, ஆனால் தேவனுடைய நோக்கங்களை நாம் புரிந்து கொள்ளும்போது I think you are well on your way to success. நீங்கள் வெற்றிக்கு நேராக செல்ல ஆரம்பித்து விட்டீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். Because it is God's purpose that will stand. ஏனென்றால் தேவனுடைய நோக்கம் மட்டுமே நிலை நிற்கும். You cannot bend God's purposes. You cannot try to alter and change God's purposes. தேவனுடைய நோக்கங்களை நாம் மாற்றவோ திருத்தவோ வணைக்கவோ எதுவுமே செய்ய முடியாது. Purposes can only be discovered, and you can align yourself with God's purposes and live according to God's purposes. நாம் நோக்கங்களை கண்டுபிடித்து தேவனுடைய நோக்கங்களை கண்டுபிடித்து அதற்கேற்றவாறு நம்மை மாற்றிக்கொண்டு அதற்கேற்றவாறு நாம் வாழ ஆரம்பிக்க வேண்டும். In the end, that's all will stand. முடிவிலே அது மட்டும் தான் நிலை நிற்கும். We live according to our plans, that life will not stand. நம்முடைய திட்டங்களின்படி நாம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நிலை நிற்காது. The Bible is a book of purposes. வேதாகமம் நோக்கங்களின் புத்தகமாய் இருக்கிறது. God's word reveals God's purposes. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய நோக்கங்களை வெளிப்படுத்துகிறது. I say it again and again, that Bible is not a book about some stories of some people that lived thousands of years ago. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், வேதாகமம் என்பது ஏதோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த சிலரை குறித்த சில கதைகள் அல்ல. Yes, there are stories given here, but through it we see God's purposes, God's mind, God's heart. இங்கே கதைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த கதைகள் மூலமாக தேவனுடைய மனதை, தேவனுடைய உள்ளத்தை, தேவனுடைய நோக்கத்தை நாம் காண முடிகிறது. So the word of God is a revelation of the heart of God, and the purposes of God. ஆகவே தேவனுடைய வார்த்தை தேவனுடைய இருதயத்தின் வெளிப்பாடாய் இருக்கிறது, தேவனுடைய நோக்கங்களை குறித்த வெளிப்பாடாய் இருக்கிறது. That is why Jesus said, if a man hears my sayings and does them, he will be like a house that is built upon a rock. ஆகவே தான் இயேசு சொன்னார், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் கன்மலையின் மேல் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாய் இருப்பான் என்று. The one who hears my word and does not do them is like a man who built his house upon the sand. என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் மணல் மேல் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாய் இருப்பான். It is simply another way of saying that if you do not base your life on God's word, God's purposes as revealed in the word of God, then you are building your whole life, this whole edifice, upon sand. அதாவது அதை எப்படி சொல்லலாம்? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், தேவனுடைய நோக்கங்களின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாவிட்டால் வேறு எப்படி அமைத்துக் கொண்டாலும் அது அந்த மாளிகை, அந்த வீடு மணல் மேல் கட்டப்பட்டதாக தான் இருக்கும். It looks so good and it looks so appealing and it looks so right in our eyes, but it is not in line with God's purposes. அது நம்முடைய கண்களுக்கு செம்மையானதாக அழகானதாக தோன்றினாலும் கூட அது தேவனுடைய நோக்கங்களுக்கு இணையானதாக சரியானதாக இல்லை. But when you build it on the revelation of God's will and purpose, ஆனால் தேவனுடைய நோக்கங்கள், தேவனுடைய சித்தம் இவற்றின் அடிப்படையில் நீங்கள் அமைத்துக் கொண்டால், the rain comes and the flood arises and beats upon the house, but it is impossible to shake the house. மழை வரலாம், வெள்ளமும் அதிகமாகலாம், காற்றும் அடிக்கலாம், ஆனால் தேவனுடைய நோக்கங்களை, தேவனுடைய வீட்டை அவைகளெல்லாம் அசைப்பது என்பது கூடாத காரியம். Your life, it is impossible to shake your life. உங்களுடைய வாழ்க்கையை அசைப்பது கூடாத காரியம். The version in Luke says it's impossible.
லூக்காவிலே அப்படியே தான் சொல்லப்பட்டிருக்கிறது முடியாத காரியம் என்று. It doesn't say it did not shake the house, it says it was impossible to shake the house. அந்த வீட்டை அசைக்கவில்லை என்று வேதம் சொல்லவில்லை, அந்த வீட்டை அசைக்க முடியாமல் போயிற்று என்று That சொல்கிறது. means things came to destroy it, to shake it, but it could not. It was impossible for it to shake the house. அந்த வீட்டை அசைக்க, அந்த வீட்டை அழிக்க பல்வேறு காரியங்கள் வந்தாலும் அந்த வீட்டை அசைக்க முடியாமல் அழிக்க முடியாமல் போயிற்று. So what we are doing every Tuesday night is to look at God's purposes and understand a little more and have more of an insight in God's purposes. ஆகவே ஒவ்வொரு into God's செவ்வாய்க்கிழமை இரவு நாம் என்ன செய்கிறோம், எல்லாவற்றை குறித்து தேவனுடைய நோக்கங்கள் என்ன என்பதை குறித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். We need to have an insight about everything. எல்லாவற்றை குறித்து இப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு தேவையா But இருக்கிறது. right now we are looking at mankind. ஆனால் இப்பொழுது மனு வர்க்கத்தை குறித்து கவனித்துக் We கொண்டிருக்கிறோம். looked at the male and now we are looking at the female. ஆண்களை குறித்து நாம் கவனித்தோம், இப்போது பெண்களை குறித்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். Let me take you a little further into this thing. இந்த காரியத்தை இன்னும் சற்று ஆழமாய் கவனிப்போம். Turn with me to Genesis chapter 2. திருப்பம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு. Now I have already given to you the purposes, God's purpose for the female. பெண்களுக்கான தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். There are several things that I gave you as God's purpose for the female. பெண்களுக்கான தேவனுடைய நோக்கம் என்று பல காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். Let me just mention them again to you, but I want to concentrate on just one or two things here and to show you how those purposes, when it is understood by the female and the male, then success is there. அந்த நோக்கங்களை நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு அதிலிருந்து சில காரியங்களை எடுத்துரைத்து அந்த நோக்கங்களை ஆண்களும் பெண்களும் புரிந்து கொள்ளும் போது பிறகு அவர்கள் வெற்றி வாழ்க்கைக்குள்ளாக செல்ல முடியும் என்பதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். I want to particularly concentrate on the first two purposes today. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு முதல் 2 நோக்கங்களிலே கவனம் செலுத்த விரும்புகிறேன். And expound upon them. அவைகளை விளக்கி சொல்ல விரும்புகிறேன். The first purpose, the Bible says, the first purpose for the female is this, that she was made to share the male's vision, that male should not be alone doing what God wants him to do, that he needs a companion. பெண்களுக்கான முதலாவது நோக்கம் என்னவென்று நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்கள் தங்களுக்குள்ள தரிசனத்தை நிறைவேற்றும்படி அவர்கள் தனிமே இருக்கக்கூடாது என்று தான் தேவன் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு துணையாக பெண்களை கொடுத்தார். Second purpose is that God, that the female was made as a helper. இரண்டாவதாக பெண்ணானவள் துணையாக உதவியாக ஏற்படுத்தப்பட்டாள். She was made to actively participate in that vision and to help him achieve that vision. அந்த தரிசனத்திலே தீவிரமாய் அவளும் பங்காற்றி அந்த தரிசனம் நிறைவேறுதலிலே அவளும் பங்கெடுக்க வேண்டியதாயிற்று. The third purpose for the female is that she must adapt. She was made to adapt to the man, suitable for the man. பெண்களுக்கான மூன்றாவது நோக்கம் என்ன? அவள் ஆணோடு கூட பொருந்தக்கூடியவளாய் இருக்கிறாள். And fourthly, she was made to be the object of man's love. நான்காவது ஆண் அன்பு செலுத்தப்படக்கூடியவளாய் அவள் இருக்கிறாள். Fifthly, she was made to reflect the male. ஐந்தாவதாக ஆணை பிரதிபலிக்கும்படியாக அவள் இருக்கிறாள். We talked a lot about that. அதை குறித்து நிறைய பார்த்தோம். Sixthly, she was made to reproduce, ஆறாவதாக incubate. அவள் உற்பத்தி செய்யும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். Made to receive the seed and incubate and reproduce. அந்த ஆணுடைய வித்தை வாங்கி அதை உள்ளே வைத்து அதை பெற்றெடுக்கத்தக்கதாக உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். Seventh, she was made to give life. ஏழாவது அவள் ஜீவனை கொடுக்கும்படி The உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். very name Eve means life giver. ஏவாள் என்று சொன்னாலே ஜீவனை கொடுக்கிறவள் என்றுதான் அர்த்தம். But let's look at a couple of these purposes and try to understand how it works in our lives, how the working out of these purposes happens in our lives. இந்த நோக்கங்கள் 1-2 நோக்கங்களை கவனிக்க போகிறோம். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே How we work them out in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நோக்கங்களை எவ்வாறு நாம் சரிவர அபியாசப்படுத்துவது என்பதை குறித்து நாம் பார்க்க In வேண்டும். practical life, how do we see these purposes? நடைமுறை வாழ்க்கையிலே இந்த நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு காண்பது? Let's look at the first purpose. முதலாவது நோக்கத்தை கவனிப்போம். You know, she was made so that man will not be alone. மனுஷன் தனிமையா இருக்க கூடாது என்பதற்காக தான் அவள் உண்டாக்கப்பட்டாள். She was made as a companion to help man to be rid of his loneliness. மனுஷன் ஆண் தன்னுடைய தனிமையை போக்கிக் கொள்ளும்படியாக பெண்ணானவள் உண்டாக்கப்பட்டாள். Now when we say loneliness, it's not that he is alone and that he will feel bored and that is why the woman was given. தனிமை என்று சொல்லும்போது அவன் தனி ஆளா இருப்பான், ஆகவே போர் அடிக்கும், அதற்காக தான் பெண் கொடுக்கப்பட்டாள் என்று கிடையாது. That is why the idea of vision is very important. ஆகவே இந்த தரிசனம் என்ற எண்ணம் மிகவும் முக்கியம். Man was
from day one given a vision for life. ஆணுக்கு முதல் நாளிலிருந்தே வாழ்க்கையிலே தரிசனம் கொடுக்கப்பட்டது. Now I'm going to be talking extensively on Sunday nights about dreams and visions. சொப்பனங்கள் தரிசனங்கள் இவற்றை குறித்து ஞாயிறு இரவுகளில் நான் விவரமாய் போதிக்க போகிறேன். Literally going to talk about how to dream your way to success. எப்படி வெற்றிக்கு தரிசனத்தை கொண்டு நாம் செல்ல வேண்டும் என்பது குறித்து நான் பேச போகிறேன். When God wants to start working in your life, how does he work? தேவன் உங்கள் வாழ்க்கையிலே வேலையை செய்ய ஆரம்பிக்க விரும்பும்போது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்? He puts within an ordinary man an extraordinary dream. சாதாரண ஒரு மனிதனுக்குள்ளாக அசாதாரணமான கனவை கொண்டு வருகிறார். And that extraordinary dream, when the man believes in it and takes it in like a seed, it lifts him to another level. அந்த அசாதாரணமான கனவை சொப்பனத்தை அந்த மனுஷன் தனக்குள்ளாக ஒரு வித்தாக ஏற்றுக்கொள்ளும்போது அதுவே அவனை தூக்கி நிறுத்தக்கூடியதா இருக்கிறது. One thing about God given dream and vision is that those visions and dreams need help from outside. தேவன் கொடுக்கிற சொப்பனம் தரிசனத்தை குறித்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அந்த சொப்பனத்துக்கும் தரிசனத்துக்கும் இன்னொருவருடைய உதவி தேவையா இருக்கிறது. All of God's visions and dreams and purposes that God has for you require others to accompany you in that. தேவனுடைய நோக்கங்கள் சொப்பனங்கள் தரிசனங்கள் இவை எல்லாம் உங்களுக்கென்று இருக்க இவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் வேறொருடைய உதவியும் அதற்கு தேவை. First of all, it is too far beyond your present ability and capacity. Therefore there must be enormous spiritual growth for you first. முதலாவது அந்த சொப்பனம் கனவும் பார்க்கும்போது அது உங்களுடைய தற்போதைய நிலைமைக்கு அப்பாற்பட்ட ஒன்றா இருக்கிறதுனாலே அதை முதலாவது நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வேண்டும். Anyone that has received a dream from God will tell you that the first thing that came to their mind is, no, I can't do this, I am not fit to accomplish this. தேவனிடத்திலிருந்து இப்படி சொப்பனத்தை பெறுகிற யாரானாலும் சரி அவர்கள் முதலாவது என்ன எடுத்த உடனே சொல்லுவாங்க, இதை என்னால் நம்ப முடியல, இது எனக்கு மிகுந்த என்னுடைய கற்பனைக்கு எட்டாததா இருக்குன்னு சொல்லுவாங்க. A dream from God is essentially an impossible dream. தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனம் அடிப்படையில் பார்க்க போனால் இயலாதது போல தான் இருக்கும். Impossible for a single person to do it. ஒரு தனியால் அதை செய்து முடிப்பதும் கூடாத காரியம் போல He இருக்கும். needs divine help. தெய்வீக உதவி தேவை அதற்கு. So that dream itself raises that level of his spirituality. ஆகவே அந்த சொப்பனமே அவனுடைய ஆவிக்குரிய தன்மையின் அளவை உயர்த்துகிறது. Because of that dream he is now seeking God more and seeking God's wisdom and God's help and God's guidance, so he becomes more attached to God because of the dream. அந்த சொப்பனத்தின் விளைவாக இப்பொழுது தேவனை நாடுகிறான், தேவனை தேடுகிறான், அதிகமாக ஜெபிக்கிறான். சொப்பனத்தின் விளைவாக தேவனோடு கூட அவன் நெருக்கமாகிறான். This is not a worldly kind of philosophy how you dream your way to success. இது வந்து உலக பிரகாரமான ஒரு தத்துவம் கிடையாது, எப்படி கனவு கண்டு வெற்றி அடைவது என்று. No, the dream for success that I am talking about is a dream that will draw you ever so closer to God. வெற்றியை கனவு காண வேண்டும் என்று நான் சொல்லுகிறேனே, இது தேவனுக்கு முன்னை விட இன்னும் அதிக நெருக்கமாவது எப்படி அதை பற்றியது. It will make you a spiritual person like you can never imagine. இப்படி நீங்கள் இருக்கும்போது உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத விதத்திலே நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் இருப்பீர்கள். Somehow I left my Tuesday night message and gone into Sunday night. எப்படியோ செவ்வாய் மெசேஜை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை மெசேஜுக்கு போயிட்டேன். I'm excited about that. I'm excited about this also. அத குறித்து எனக்கு மிகுந்த உற்சாகம், இத குறித்து ரொம்ப உற்சாகமா இருக்கேன். It's like your cook in the house. She's got several burners and she's got one cooking here on prayer, another one cooking here on success, another one cooking here on God's purpose for the female. வீட்ல இருக்க அடுப்புல பல பர்னர்ஸ் இருக்கு. ஒரு அடுப்புல வந்து ஜெபம், ஒரு அடுப்புல வெற்றி, இன்னொரு அடுப்புல நோக்கங்கள், எல்லாம் ஒரே நேரத்துல வேகுது. இந்த கரண்டியை தூக்கி அதுல போட வேண்டியது, அந்த கரண்டியை தூக்கி. Sometimes that's the way it happens. சில சமயத்துல அப்படியே நடக்கிறது. But it's not bad. It's all interrelated. ஆனா அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது, ஏனென்றால் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது. I'm glad I mentioned that here because some of you will think, well, this dreams and visions, this is a new kind of philosophy that has creeped into the church in the modern time. இத நான் சொன்னது நல்லது, ஏன்னா சில என்ன நினைக்கலாம், இந்த சொப்பனங்கள் தரிசனங்கள் இதெல்லாம் இந்த நாகரிக காலத்துல எப்படியோ சபைக்குள்ள நுழைந்து விட்டது என்று எண்ணுகிறார்கள். You might think this man has imported it from America or somewhere. இவர் அநேகமாக அமெரிக்கால இருந்து வேற எங்கேயாவது இறக்குமதி செஞ்சிருக்கணும். இங்க everything is imported from America only. எல்லாமே அமெரிக்கால இருந்து இறக்குமதி பண்ணப்படுது. But only when it comes to Bible things people object to being imported from America. ஆனா வேதத்தின் காரியங்களை இறக்குமதி செய்யும்போது மட்டும் தான் இது அமெரிக்கால இருந்து வந்ததுன்னு ஆட்சேபிக்கிறாங்க. But this is not from America. ஆனா இது அமெரிக்கால இருந்து வந்ததல்ல. This is from Genesis chapter 1. இது ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துல இருந்து வந்தது. God said, rule and have dominion over this whole thing. தேவன் சொன்னார், நீ எல்லாவற்றையும் ஆண்டு அதிகாரம் செலுத்து. You are in charge of the biggest enterprise. மிகப்பெரிய ஒரு வேலை உனக்கு பொறுப்பா கொடுத்திருக்கிறேன். It needs extraordinary wisdom. இதற்கு அசாதாரணமான ஞானம் தேவை. You need to be elevated to a new level. ஒரு புதிய அளவுக்கு நீ உயர்த்தப்பட வேண்டும். That is why the fallenness becomes a
factor in people's life that they cannot live up to God's expectation, and that is what sin is all about. ஆகவே தான் இந்த பாவத்தில் விழுந்து விட்ட பிறகு மக்கள் தேவனுடைய எதிர்பார்ப்பின் அளவுக்கு வாழ முடியாமல் போய்விட்டது. பாவம் என்று சொன்னாலே அதுதான். What is sin? பாவம் என்றால் என்ன? One of the meanings of the word sin is that it's missing the mark. பாவத்தினுடைய ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால் லக்கு தவறுதல். You come short of the mark. அந்த லக்கை விட குறைவாக நிற்கிறீர்கள். You are supposed to hit here, but you are hitting somewhere all around. இந்த இடத்துல ஏதோ அடிக்க வேண்டியிருக்கு, ஆனா நீங்க அதை சுத்தி வேற எங்கெங்கெல்லாம் அடிக்கிறீங்க. Always missing the target. எப்பொழுதுமே அடிக்க வேண்டிய லக்கை தவற விடுகிறது. You are not being what you should be, you are missing it by much. நீங்க என்னவா இருக்க வேண்டுமோ அப்படி இருக்காமல் நீங்கள் இருக்க கூடாத விதத்தில் இருக்கிறீர்கள். What is salvation? ரட்சிப்பு என்றால் என்ன? Salvation is a redemption that God has planned for man, and that results in helping man hit the target and be and become what God wants him to be. ரட்சிப்பு என்றால் தேவன் மனுஷனுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற மீட்பு. அந்த மீட்பின் விளைவாக என்ன நடக்கிறது? அவன் எவ்வாறு இருக்க வேண்டுமோ, எந்த லக்கை அடைய வேண்டுமோ அந்த லக்கை போய் அடையக்கூடியவனாய் மாறுகிறான். Once again there is a God connection in this man's life. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில மீண்டுமாய் தேவனோடு தொடர்பு ஏற்படுகிறது. That's the most important factor. அதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். He's now connected with God. இப்போது தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கிறான். How is he going to rule the whole earth? எப்படி அவன் முழு பூமியை ஆள போகிறான்? How is he going to run this greatest of enterprises? இந்த மகா பெரிய ஒரு வேலையை எவ்வாறு அவன் செய்து முடிக்க போகிறான்? It's possible now because God is with him. இப்போது தேவன் அவனோடு கூட இருக்கிறபடியால் அது சுலபமாகிறது. He's in a relationship and fellowship with God. தேவனோடு உறவும் ஐக்கியமும் கொண்டிருக்கிறான். He can know the mind and the purpose of God. தேவனுடைய சிந்தையை, தேவனுடைய நோக்கத்தை அறியக்கூடியவனாய் இருக்கிறான். Why do you think God made man with in his image and likeness? ஏன் தேவன் மனுஷனை தம்முடைய சாயலும் ரூபத்திலும் உண்டாக்கினார் என்று எண்ணுகிறீர்கள்? What is the image and likeness of God? தேவனுடைய சாயலும் ரூபமும் தான் என்ன? God can think intelligently. தேவன் அறிவுபூர்வமாய் சிந்திக்க முடியும். He can analyze, he can feel, he can decide, he can determine, he could do what he wants. அவர் என்ன விரும்புகிறாரோ அதை ஆராய்ந்து பார்க்க முடியும், உணர முடியும், சிந்திக்க முடியும், நிர்ணயித்து அதை செய்து முடிக்க முடியும். Man is made the same way. மனுஷனும் அப்படியே தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். So that God can look at man and now can give him his thoughts, his feelings, his purposes and share with him his mission for his life. ஆகவே இப்பொழுது தேவன் மனுஷனை பார்த்து அவனுடைய வாழ்க்கைக்காக அவர் என்ன வேலையை வைத்திருக்கிறாரோ, அவனுடைய வாழ்க்கைக்காக அவருடைய என்ன என்னவோ, அவருடைய உணர்வு என்னவோ, அவருடைய அறிவு என்னவோ அதை அவனுக்கு பகிர்ந்து கொடுக்க முடிகிறது. A cow does not understand God's purposes. தேவனுடைய நோக்கங்கள் ஒரு மாட்டுக்கு புரியாது. God bless that poor cow, but he doesn't understand God's purpose. பாவம் அந்த மாடு கர்த்தரை ஆசீர்வதிக்கிட்டோம், ஆனா தேவனுடைய நோக்கங்கள் அதுக்கு புரியாது. We can drink its milk, but it doesn't understand God's purpose. அந்த பாலை நாம் குடிக்கலாம், ஆனா தேவனுடைய நோக்கங்கள் அதுக்கு புரியாது. The purpose for the cow is different. மாட்டுக்குரிய நோக்கம் அது வேற. Purpose for man is so different. ஆனால் மனுஷனுக்குரிய நோக்கம் மிகவும் வித்தியாசமானது. The purpose for man is that he must understand God's mind, God's purposes, God's goals, God's desires, God's feelings, and act like God and do things with God. மனுஷனுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய மனதை, தேவனுடைய சிந்தையை, தேவனுடைய உணர்வை, தேவனுடைய அறிவை, தேவனுடைய சித்தத்தை, நோக்கத்தை உணர்ந்து அதை இந்த பூமியிலே தேவனோடு கூட சேர்ந்து அவன் நிறைவேற்ற வேண்டும். So man needs God. ஆகவே மனுஷனுக்கு தேவன் தேவை. Without God you cannot even begin to live the life that God has planned for you. தேவன் இல்லாமல் தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த வாழ்க்கை அதை ஆரம்பிக்க கூட முடியாது. Now if you think, well, if I live a decent life, brother, if I don't cheat anybody, if I don't kill anybody, if I don't do anything wrong, I'm fine, then you're terribly mistaken. பிரதர், நான் யாரை ஏமாற்ற கிடையாது, திருடுறது கிடையாது, கண்ணியமான ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்கிறேன், இதுவே போதும் நினைச்சீங்கன்னா அது சரி கிடையாது. That is not enough. அது போதாது. To be what God wants you to be, you need God himself with you. நீங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படி இருப்பதற்கு உங்களுக்கு தேவனே தேவையா இருக்கிறார். So do you know God? ஆகவே தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Is God with you? தேவன் உங்களோடு இருக்கிறாரா? Does God speak to you? தேவன் உங்களோடு பேசுகிறாரா? Can you speak to God? நீங்கள் தேவனோடு பேச முடியுமா? Do you fellowship with him? தேவனோடு ஐக்கியப்படுகிறீர்களா? Do you understand his purposes? அவருடைய நோக்கங்களை புரிந்து கொள்கிறீர்களா? Do you know what his desire is? அவருடைய நோக்கம் என்ன அதை புரிந்து கொள்கிறீர்களா? Is he helping you? அவர் உங்களுக்கு உதவி செய்கிறாரா? That is what Christian life is all about. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னாலே அதுதான். Now man not only needs God, but he also apparently needs the woman. மனுஷனுக்கு இந்த ஆணுக்கு தேவன் தேவையா இருப்பது மட்டும் அல்ல, இங்க பார்க்கும்போது தெரிகிறது பெண்ணும் அவனுக்கு தேவை. Because God has made her in such a way that she will remove that aloneness or loneliness that is in man. ஏனென்றால் தேவன் அவளை எப்படி உண்டாக்கி இருக்கான்னு சொன்னா மனுஷன் ஒரு தனிமையை உணர்கிறானே அதை அகற்றக்கூடியவளாக தான் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். She was to help him in fulfill she was to be with him
and share in the vision. அவள் அவனோடு கூட இருந்து அவனுடைய தரிசனத்திலும் அவள் பங்கேற்க வேண்டும். Man has the vision, ஆணிடத்தில் அந்த தரிசனம் இருக்கிறது. and she is there to understand the vision and take that vision to completion. அவள் கூட இருந்து அந்த தரிசனத்தை புரிந்து கொண்டு அது நிறைவேறுதலில் அவளும் பங்காற்ற வேண்டும். I think when men understand that that's what the woman is for, then they will appreciate the women better. பெண் இதற்காக தான் இருக்கிறாள் என்பதை ஆண் அறிந்து மேன்மை பாராட்டும் அறிந்து கொள்ளும் போது பெண்களை குறித்து இன்னும் அதிகமாக மெச்சிக் கொள்வார்கள். But the world is not like that. ஆனா உலகம் அப்படி இல்ல பாருங்க. Majority of the world for many years until recent times they have just considered the woman as a inferior being. சமீப காலம் வரையிலே உலகத்திலே பெரும்பகுதி மக்கள் பெண்கள் என்று சொன்னாலே ஆண்களை விட தாழ்வானவர்கள் அந்த அந்த எண்ணத்தை தான் வாழ்ந்தார்கள். Even in many western countries the women were allowed to vote only 50 60 70 years ago. பல மேற்கத்திய நாடுகளில் கூட பெண்களுக்கு ஓட்டு உரிமை என்பது 50 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சது. Before that they were thought as a much inferior being. அதற்கு முன்பதாக பெண்கள் தாழ்வானவர்கள் என்ற எண்ணம் தான் இருந்தது. Thought of as not intelligent. அவர்களுக்கு அறிவு கிடையாது. They just need to be at home and give birth to children. அவர்கள் வீட்டில இருந்து பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். And they are only fit for certain tasks and no more. ஒரு சில வேலைகளை செய்து லாயக்கு அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. And then the women took to the streets. In many years ago I remember the American women took to the streets in Washington DC and gathered by the hundreds of thousands and said we are equal to men. அதன் பிறகு எனக்கு ஞாபகம் இருக்கு வாஷிங்டன் டிசில பெண்கள் ஒரு பெரும் பேரணியை நடத்தினாங்க. லட்சக்கணக்கான வந்து ஆண்களுக்கு நாங்களும் சரிசமம் அப்படினாங்க. They have what is called ERA, Equal Rights Amendment. They wanted that. ERA என்று சொன்னால் அதாவது சரிசம உரிமை எங்களுக்கு இருக்குன்னு சட்டத்திலேயே கொண்டு வரணும். They are saying treat us equal to men. அதாவது ஆண்களுக்கு சரிசமமா எங்களையும் நடத்துங்கன்னாங்க. That shows what the condition of the society is, how women are being treated. சமுதாயத்தின் நிலைமை எப்படி இருக்கு, பெண்களை எப்படி நடத்துகிறார்கள் அதை அது காண்பிக்கிறது. Women are not appreciated, they are not understood, their gifts and talents and abilities, and why they are there is not understood by the large section of society. பெரும்பான்மையான சமுதாயமானது பெண்கள் ஏன் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன வரங்கள் தாளங்கள் இருக்கிறது, அவர்கள் ஏன் இருக்கிறார்கள் அதை புரிந்து கொள்ளாமல் போய்விட்டது. Because they feel despised, they want to assert themselves. பெண்கள் கேவலப்படுத்தப்படுகிறதாக உணர்கிறதுனால தான் தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட விரும்புகிறார்கள். They are put down so they want to rise up. கீழே தள்ளப்படுகிறார்கள், ஆகவே தான் மேலே எழும்ப விரும்புகிறார்கள். But the thing is, enacting legislations and laws will not bring about a change in society. ஆனால் சட்டத்திலே திருத்தங்களை கொண்டு வருவதனாலே சமுதாயத்திலே மாற்றங்களை கொண்டு வந்து விட முடியும் கிடையாது. Only when people understand what God's purposes are, then there can be change. தேவனுடைய நோக்கங்கள் என்ன என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும்போது மட்டுமே மாற்றம் உண்டாக முடியும். A person who understands God's purposes for the woman will never despise the woman, because the woman was not to be his competitor. The woman is not to come to take his place and rule over him or try to usurp over him. No, the woman is given as a helper to help him achieve what God wants for him. பெண்ணானவள் எனக்கு போட்டியாக வருகிறவள் அல்ல, என் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறாளா இல்லை, மாறாக எனக்கு உதவி செய்யக்கூடியவளாக என் தரிசனத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இருக்கிறவள் என்பதை ஒரு ஆண் புரிந்து கொள்ளும் போது மட்டுமே அவன் பெண்ணை மேன்மை பாராட்ட மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறான். How can you despise the very one who's going to make your life all that much better by just giving you company, a companion, a divinely appointed companion? தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு துணையாக ஒரு உதவியாக இருக்க போகிற ஒருவர் எப்படி உங்களுக்கு சங்கடமாக கெடுதலாக இருக்க முடியும்? See, people don't recognize that. மக்கள் அதை புரிந்து கொள்ள பாருங்க. There is no God in society, that is why there is all this tension. சமுதாயத்திலே தேவன் இல்லை, ஆகவே தான் இவ்வளவு பிரச்சனை போராட்டம். If you ask them, they say we don't believe Genesis. கேட்டா என்ன சொல்வாங்க, ஆதியாகமத்தெல்லாம் நாங்க நம்புறது இல்ல. They say why? They say because it says God said let there be light and there was light, you expect me to believe this. ஏன் நம்பலன்னு கேட்டு பாருன்னு சொல்வாங்க. வெளிச்சம் உண்டாகணும் தேவன் சொன்னா வெளிச்சம் உண்டாயிட்டு, இதெல்லாம் நாங்க நம்பணுமா அப்படின்றாங்க. So we don't believe in Genesis. ஆகவே ஆதியாகமத்தை நாங்க நம்புறது இல்ல. Well, Jesus believed in Genesis. இயேசு ஆதியாகமத்தை நம்பினார். Because when people asked him a question about marriage, he said, in the beginning, don't you know that God, when he made them male and female. He was quoting directly from Genesis chapter 1, verse 26, 27 and 28. திருமணத்தை குறித்து மக்கள் அவரை கேள்வி கேட்டபோது என்ன சொன்னார்? ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று ஆதியாகமம் 1:26 27 நேரடியாக இயேசு எடுத்து அங்கே பேசுகிறார். He says, for this purpose shall a man leave his father and mother and
cleave unto his wife, இது and they நிமிஷம் shall be one flesh. இது நிமிஷம் புருஷனானவன் தன் தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருக்க கடவன், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். So now he has moved on to the second chapter, verse 24. இப்போ இரண்டாம் அதிகாரம் 24க்கு வந்துட்டார். So he has read the chapter 1 of Genesis. ஆகவே ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தை அவர் He has வாசித்திருக்கிறார். read chapter 2. இரண்டாம் அதிகாரத்தை வாசித்திருக்கிறார். I am pretty sure he has read chapter 3 and 4 and everything. ஆகவே நிச்சயமா நான் நம்புறேன் 3, 4, 5 இந்த அதிகாரங்கள் கூட எல்லாத்தையும் வாசித்திருப்பார். The first 3 chapters are the most difficult for all these guys to believe. இந்த ஆட்கள் எல்லாம் நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற அதிகாரங்களே முதல் 3 அதிகாரங்கள் But தான். in answering a very practical question about husband and wife and life, Jesus says, understand how God made man. He made him male and female. ஆனால் கணவன் மனைவி வாழ்க்கை குறித்த ஒரு யதார்த்தமான ஒரு கேள்விக்கு இயேசு எங்க போகிறார்? ஆதியாகமத்துக்கு வந்து அங்கிருந்து புரிந்து கொள்ளுங்கள், மனுஷனை தேவன் ஆணும் பெண்ணுமாக தான் உண்டாக்கினார் என்று சொல்கிறார். Says you have husband wife problem, go to Genesis 1, he says. கணவன் மனைவி பிரச்சனையை ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு போங்கன்றார். You are fighting at home like cats and dogs, go to Genesis 1, he says. வீட்ல நாயும் போல பூனையும் போல சண்டை போட்டுருக்கீங்களா? ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு You போங்கன்றார். despise one another and dislike one another and can't live with one another, go to Genesis 1, he says. ஒருத்தரோடு சேர்ந்து வாழ முடியல, சண்டையா கேவலமாய் பேசிக் கொள்கிறீங்களா? ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு போங்கன்றார். If Jesus was standing here, he would be reading exactly what I am reading right now. இயேசு இங்க இருந்தா இப்போ நான் என்ன வாசிச்சனோ அதே தான் அவரும் வாசித்திருப்பார். Genesis 1, Genesis 2, Genesis 3 and doing the very same thing that I am doing, I think. இப்போ நான் செய்றேன் ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரம் இத வாசித்து போதிக்கிறேன், இதே தான் அவரும் பண்ணியிருப்பார். This is the solution to man's problem. மனுஷனுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு This இதுதான். is the solution for every family problem, every marriage problem. ஒவ்வொரு குடும்ப பிரச்சனைக்கும் ஒவ்வொரு திருமண பிரச்சனைக்கும் தீர்வு இதுதான். That God made man. தேவன் மனுஷனை உண்டாக்கினார். Why did he make the male? ஏன் ஆணை உண்டாக்கினார்? Why did he make the female? ஏன் பெண்ணை உண்டாக்கினார்? What is God's purpose? தேவனுடைய நோக்கம் என்ன? What is the design? தேவனுடைய வடிவமைப்பு என்ன? What is their role and their function? அவர்கள் ஒவ்வொருவரும் ஆற்ற வேண்டிய பங்கு என்ன, செயல்பாடு என்ன? The understanding of these things is the thing that brings peace and happiness and harmony in the home. இந்த காரியங்களை புரிந்து கொள்ளும் போதுதான் குடும்பத்திலே சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, ஒற்றுமை காணப்படும். So when you read the Bible, you can't help but understand that God has divinely appointed this companion called the woman for the ஆகவே man. வேதத்தை வாசிக்கும் போது இதை தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். ஆணுக்காகவே தேவன் இந்த பெண் என்னும் துணையை உண்டாக்கி தந்திருக்கிறார். He said it's not good for him to be alone. அவர் சொன்னார் இவன் தனிமையே இருப்பது நல்லதல்ல. So I say to you, it's like saying it's good for you to have this woman. ஆகவே நான் எப்படி சொல்றேன்னா, பெண் உங்களோடு கூட இருப்பது உங்களுக்கு நல்லது. Amen. ஆமென். All the women say I'm good. எல்லா பெண்களும் சொல்லுங்க நான் நல்லது. Don't you believe in yourself? உங்களை நீங்களே நம்பலையா? Say I'm good. சொல்லுங்க நான் நல்லது. All the men say she's good. எல்லா ஆண்களும் சொல்லுவாங்க அவள் நல்லது. See, when you understand that she's good, அவள் நல்லது என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் why போது would you want to despise the good? பிறகு ஏன் நல்லதா இருக்கிற ஒண்ணே நீங்க கேவலமா பேசணும்? You want to keep the good things safe and keep it good. நல்ல காரியங்களை நல்லா பத்திரமா வச்சுக்கணும். Amen. Amen. Because it's good, you want to take care of it. அது நல்லதா இருக்கிறதுனால நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். Man didn't say it's, my granddaddy didn't say it's good, God said it's good. என்னுடைய தாத்தா சொல்லி கொடுக்கல நல்லதுன்னு, தேவனே சொல்லுகிறார் அது நல்லதுன்னு. I may have so many ideas about women and I may have grown up in my society where we just look down upon women like this, but I'm not going to go with that. I'm going to go with Genesis 1. பெண்களை குறித்து என்னுடைய எண்ணம் வெவ்வேறா இருக்கலாம், அல்லது நான் வளர்ந்த சமுதாயம் பெண்களை தாழ்வா பார்த்திருக்கலாம். ஆனால் அந்த சமுதாயத்தின் எண்ணம் எனக்கு கிடையாது. ஆதியாகம புத்தகம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் நான் செய்ய போகிறேன். I'm going to go with God. தேவனோடு இணைந்து செல்ல போகிறேன். Because many are the plans of a man's heart, but it is only the purpose of God that will stand. ஏனென்றால் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் अनेகம், ஆனால் தேவனுடைய நோக்கமே நிலை நிற்கும். So I'm going to take my stand with a thing that will stand till the end. ஆகவே முடிவு வரைக்கும் எது நிலை நிற்க போகிறதோ அதிலே தான் நான் நிற்க போகிறேன். I'm not going to stand with something that will make you a loser in the way. உங்களை தோற்கடிக்க பண்ண போகிற ஒரு காரியத்திலே நான் போய் நிற்க போவதில்லை. I'm going to be grounded in the word of God and the purposes of God. தேவனுடைய வார்த்தையிலே தேவனுடைய நோக்கங்களிலே நான் நிலை நிற்க போகிறேன். You see, when you understand why God made the female and what is the purpose, then you can never despise the woman. தேவன் ஏன் பெண்ணை உண்டாக்கினார், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளும் போது பெண்களை கேவலமாய் பேச முடியாது. Okay, you cannot treat her badly. அவளை மோசமாய் நடத்த முடியாது. Because she is the very one that God has provided for the man to be a companion. ஏனென்றால் to do some good for. அவள் தேவனாலேயே ஆணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாள், துணையா இருக்கும்படி, உறுதுணையா இருக்கும்படி, நல்லதா இருக்கும்படி. Amen. ஆமென். So you look at her in that way. ஆக அந்த விதத்திலே மனைவியை பாருங்கள். It's good. அவள் நல்லது. And even your sisters and your mothers, all of them, they're good. உங்களுடைய When I'm தாய், talking about the whole female
female clan. பெண்களை குறித்து நான் சொல்லுகிறேன். ஆகவே உங்களுடைய தாயும் உங்களுடைய சகோதரிகள் கூட அந்த எண்ணத்துல தான் பார்க்க They are வேண்டும். all good. எல்லாருமே நல்லது. Amen. ஆமென். God made them. தேவன் அவளை உண்டாக்கினார். But let's go to the second one. இரண்டாவது காரியத்துக்கு I செல்வோம். want to really nail something here. இங்க ஒரு காரியத்தை ஆணித்தரமாய் சொல்ல விரும்புகிறேன். The helper. I'm going to the second purpose that God has for the female is that she must be a helper. இரண்டாவது நோக்கம் பெண்ணுக்கு தேவன் வைத்திருப்பார் என்றால் அவள் உதவியா இருக்க வேண்டும். Helper to fulfill the vision. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதிலே உதவியா இருக்கணும். Now men, you know, I don't know what kind of society you were raised in, but I know that majority of societies in the world, men are raised up like machos. You know, they kind of think, I don't need any help. What do you mean help? I can do everything on my own. உலகத்திலே பெரும்பான்மையான சமுதாயம் அதில் உள்ள ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பெண்களை குறித்து, எனக்கு எதுக்கு இந்த துணை, நான் எனக்கு துணையே தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படிதான் சொல்றாங்க. The very idea of a helper they despise because they think they don't need any help. அந்த உதவியால் என்ற அந்த எண்ணத்தையே ஒரு மாதிரி பேசுறாங்க. எனக்கு உதவியே தேவையில்லைன்றாங்க. That's your idea, but God says you need help. அது உங்களுடைய எண்ணம், ஆனா தேவன் சொல்ல உனக்கு உதவி தேவை. And that is why he made the woman. ஆகவே தான் பெண்ணை உண்டாக்கினார். What is she going to do? அவள் என்ன செய்ய போகிறாள்? She is going to join with you in the vision that God has for your life and to help you to fulfill that vision. உங்கள் வாழ்க்கைக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதிலே அவள் உங்களோடு இணைந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறாள். Now she can't live without you because you have the vision. She is there to help. நீங்கள் இல்லாமல் அவள் வாழ முடியாது. ஏன்னா அவளிடத்திலே தரிசனம் இல்லை. Without a man, the woman is empty because she doesn't have a vision to help with. ஆண் இல்லாமல் பெண் வெறுமையா இருக்கிறாள். ஏனென்றால் உதவி செய்வதற்கு எந்த தரிசனமும் அவளுக்கு இல்லை. And without a woman, man is helpless and he cannot achieve what God wants him to achieve because she is the divinely appointed helper. பெண் இல்லாமல் ஆண் உதவியற்றவன் இருக்கிறான். ஏனென்றால் உதவி செய்யும்படி தேவனாலேயே கொடுக்கப்பட்டவள் தான் பெண். Now this is what causes the big problem. இதுதான் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. We just have to live with one another. ஒருத்தரோட ஒருத்தர் வாழ வேண்டியதா இருக்கு. And sometimes we don't like to. சில சமயத்துல நமக்கு பிடிக்கல. But we just have to find out how to live with one another and live and make a success of it. எப்படி இணைந்து வாழ்வது, வெற்றிகரமா எப்படி வாழ்வது, அதை நாம கண்டுபிடிச்சு அதன்படி செய்ய வேண்டியதா இருக்கு. Because men need to realize that they need help. There's nothing wrong in realizing. You are not all of a sudden becoming weak because you realize that you need help. ஆண்கள் இதை உணர வேண்டும். எனக்கு உதவி தேவையே இருக்குன்னு. ஏதோ உதவி இல்லாதனால நான் பலவீனன் என்ற எண்ணம் அப்படி வந்து விட கூடாது. Men must realize she is there to help. She has something to contribute to my life. ஆண்கள் என்ன உணரணும்னா இவள் உதவி செய்யும்படியாக இருக்கிறாள், என்னுடைய வாழ்க்கையில இவளுக்கென்று ஒரு பங்கு இருக்கிறது. But women, the helpers, they must realize that whatever they are doing is of help. ஆனா பெண்கள் உதவியா இருக்காங்களா, அவங்க என்ன நினைக்கணும்னா நான் செய்யறது எல்லாமே உதவியாகத்தான் செய்கிறேன். Women must always stop and think, what am I doing? Am I helping? பெண்கள் எப்போதும் கொஞ்சம் நின்னு யோசிக்கணும், நான் என்ன செய்றேன், உதவியா இருக்கேனா, am I helping? நான் உதவி செய்றேனா. Now I'll give you an example. ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. Now many times women are great helpers and that is what is being misinterpreted as nagging. பல சமயத்துல பெண்கள் பெரும் உதவியா இருக்கிறாங்க, இத தான் ஆண்கள் தப்பா புரிஞ்சிட்டு நச்சரிக்கறாங்க அப்படின்றாங்க. Have you ever seen, the wife in the house, she'll get up and she's busy getting all the children ready. I pray a lot anyway. Why you want to bother me? நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் தான் நிறைய ஜெபம் பண்ணேன், இப்ப ஜெபம் பண்ணலனா என்ன? I am running already 10 minutes late. ஏற்கனவே 10 நிமிஷம் லேட். She said, no, let's pray. கிடையாது, இல்ல நம்ம ஜெபம் பண்ணிரலாம். She just won't let you go without praying. ஜெபம் பண்ணாம விட மாட்டாங்க. Or she will just remind you that you haven't read your Bible. அல்லது நீங்க பைபிள் வாசிக்கலன்னு நினைப்பு போட்டுவாங்க. And now some men think she's a wonderful nagging woman, சில ஆண்கள் என்ன சரியான நச்சரிக்கிற, always telling me you haven't prayed, you haven't read your Bible, you haven't brushed your teeth, you haven't done this, you haven't done that. எப்ப பார்த்தாலும் நீங்க பல்ல விளக்கல, இன்னும் நீங்க என்ன பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணல, இத பண்ணல, அத பண்ணல, இதே சொல்லிட்டு இருக்காங்க. This is not right, that is not right. இது சரியில்லை, அது சரியில்லை. I just wish women would stop doing that, brother. பெண்கள் இப்படி செய்யாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பிரதர். I'll tell you one thing. ஒன்னு சொல்றேன் பாருங்க. You can wish all you want, but she can never stop doing it. நீங்க என்ன வேணா விரும்புங்க, ஆனா அவங்களை நிறுத்த முடியாது. If you understand this, your life will be so much better. இதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும், உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். She can never stop doing that because she is a helper. She is trying to help you. அவர்களால் அப்படி செய்வதை நிறுத்தவே முடியாது. ஏன்னா அவங்க உதவியா இருக்காங்க, அதை தடுத்து நிறுத்த முடியாது. See, why is she saying let's pray? ஏன் சொல்றாங்க நாம ஜெபம் பண்ணலாம்னு? Why is she saying let's read the Bible with the children? ஏன் சொல்றாங்க பிள்ளைகளோட சேர்ந்து பைபிள் வாசிக்கலாம்னு? Because she realizes that you are to be the spiritual leader of the house. ஏனென்றா அவங்களுக்கு தெரியுது நீங்க தான் இந்த வீட்டின் ஆவிக்குரிய தலைவன் என்று.
that when you tell the children listen better. நீங்க சொல்லும்போது பிள்ளைகள் அதுக்கு நன்றாய் செவி கொடுக்கிறார்கள். Because I showed you the other day, the fathers are the ones that are given that kind of thing. ஏன்னா அன்னைக்கு நான் காண்பித்தேன் இல்லையா, ஆண்களுக்கு தான், தகப்பன்மார்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. There is something about the father. அது தகப்பனை குறித்து ஏதோ ஒன்னு இருக்கு. The father figure is such an important thing. இந்த அப்பா என்கிற அந்த 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 ஸ்தானம் ஒரு பெரிய காரியம் அது. And children listen to the father. பிள்ளைகள் பெற்ற அப்பா சொல்வதை கேட்கிறார்கள். So the woman doesn't try to be like a father and do whatever the father would do. ஆகவே பெண்ணானவள் ஒரு அப்பாவை போல, தாய் அப்பாவை போல இருந்து அப்பா என்னெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் அவள் செய்ய முயற்சிப்பது கிடையாது. She is waiting to see what the father has missed and she is reminding him, come on, let's do that. அப்பா என்ன செய்ய தவறிட்டார் அதை பார்க்கிறாள், அதை செய்யுங்கன்னு நினைப்பூட்டுகிறாள். She is the helper of the father. அப்பாவுக்கு உதவி செய்கிறவள். To make him a better father. இன்னும் நல்ல தகப்பனா இருப்பதற்கு. To make him a better spiritual leader. இன்னும் ஆவிக்குரிய பிறகு இன்னும் சிறந்து விளங்குவதற்கு. That is why she is saying, let's pray, let's read the Bible. ஆகவே தான் சொல்லலாம், ஜெபம் பண்ணலாம் வாங்க, பைபிள் படிக்கலாம் வாங்க. Because she is concerned that if you didn't do it, that you are not doing your job, and she is there to help you do your job. ஏனென்றால் நீங்க அதை செய்யலனா, இதை செய்யாமல் விட்டு விட்டாரே என்ற ஒரு கரிசனை, அதை செய்ய வைக்கிறதுக்கு நான் துணையா இருக்கிறேன் என்று அவள் அறிந்திருக்கிறாள். But the men who don't know and don't understand the purpose of the woman, that she is made to be, God made her and designed her like this, they look at her and say, she's just a nagging woman. ஆனால் தேவன் இதற்காகவே இவளை உண்டாக்கி இப்படி வடிவமைத்திருக்க என்பதை புரிந்து கொள்ளாதவங்க என்ன சொல்றாங்க, இப்படிதான் நச்சரிப்பு அப்படின்வாங்க. That is why a lot of men cannot handle a helper. ஆகவே தான் நிறைய ஆண்களால இந்த துணையை, உதவியால சரியா ஹேண்டில் பண்ண முடியல. They haven't read Genesis 2:18. ஆதியாகமம் 2:18 வாசிக்கலாம். God says, I'll make you a helper. தேவன் சொல்றார், நான் ஏற்ற உதவியை உண்டாக்குவேன். So in their mind the idea of the helper, or the word helper, never appears. In their mind the word nagging woman is the thing that is there. அவங்க மனசுல உதவின்ற அந்த வார்த்தையே வராது, நச்சரிப்புன்ற வார்த்தை தான் இருக்கும். Now once you understand the Bible, the concept of nagging woman leaves you, and then you understand why she is nagging you. She is trying to help you. வேதத்தை புரிந்து கொண்டால் இவள் நச்சரிக்கிறாள் என்ற எண்ணம் போய்டும். பிறகு ஏன் நச்சரிக்கிறாங்க, உதவி செய்வதற்காக தான் நச்சரிக்கிறாங்க, அது விளங்கி விடும். But on the women's side, ஆனால் பெண்கள் பக்கத்துல பார்க்கும்போது sometimes the helper is not properly helping. சில சமயத்துல உதவி செய்ய வேண்டியவங்க சரியா உதவி செய்யாம போயிடுறாங்க. Now all the men are smiling. Finally he is getting to them. I know இப்பதான் ஆண்களுடைய முகத்துல கொஞ்சம் சிரிப்பே வருது. I know that he is reserving a good talk for them also. கடைசி அவங்களுக்காகவும் பேசுறாரே அப்படின்னு. Well, they don't really help sometimes. சில சமயத்துல உதவி செய்யாமல் போய் விடுகிறார்கள். Because they do not understand themselves that they are made to be helpers. ஏனென்றால் அவங்களே இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, உதவி செய்யும்படியாக தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கேன். That's very sad when a woman does not understand that she was designed to be a helper. நான் உதவி செய்யும்படியாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை ஒரு பெண் புரிந்து கொள்ளாமல் போவதுதான் ரொம்ப துக்ககரமானது. So when a man, say for example, loses a job and comes home, ஆகவே உதாரணத்துக்கு ஒரு ஆண் கணவன் வேலையை இழந்து விட்டு வீட்டுக்கு வரும்போது, you know what happens? என்ன ஆகுறது தெரியுமா? The woman will look at him and say, there you go, you've done it again. பெண் மனைவி பார்த்து சொல்ற, அவ்வளவுதான் மறுபடியும் பண்ணிட்டீங்களா? You just can't keep a job, can't you? ஒரு வேலையில உருப்படியா இருக்க முடியாதா? You know, you're like this. இப்படி இருக்கீங்களே. My mother already told me 10 years ago not to marry you. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை கல்யாணம் பண்ண வேணாம். Even my sister told me not to marry you. என் சகோதரி விட சொன்னா உங்களை கல்யாணம் பண்ண வேணாம். Everybody in my family said don't trust this fellow. என் குடும்பத்துல எல்லாம் சொன்னாங்க இந்த ஆளை நம்பாதன்னு. But I still married you. ஆனாலும் நான் உங்களை கல்யாணம் பண்ணேன். But look at you, you're doing exactly what they said you will do. ஆனா பாருங்க, அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே நீங்க செய்றீங்க. You lost your job for the 10th time in 10 years. 10 வருஷத்துல 10வது முறை இருந்த வேலையும் போச்சு. Who's going to pay the rent? வாடகை கொடுக்கிறது யாரு? Who's going to buy the food? உணவு சாப்பாட்டுக்கு யார் செலவு பண்றது? Who's going to pay for the electricity? இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு யார் கொடுப்பது? So she goes on and on and on. இப்படி பேசிட்டே இருப்பாங்க அப்படியே. Why is she talking like that? ஏன் அப்படி பேசுகிறார்கள்? Now this is enough to annoy a man. ஒரு ஆணுக்கு கோபம் உண்டாகிறதுக்கு இது போதும். Because now you are attacking his ego. ஏன்னா இப்போது அவனுடைய நான் என்ற எண்ணத்தை தாக்குகிறீர்கள். Man is made with an ego. ஆண் நான் என்ற எண்ணத்தோடு உண்டாக்கப்பட்டிருக்கிறான். He can provide for his family, that he can do things. அதாவது நான் என் குடும்பத்துக்கு இதை செய்ய முடியும், என்னால இதை செய்ய முடியும் நினைக்கிறான். Now you are attacking his very basic healthy pride that God has given him as a man. ஒரு ஆணாக தேவன் அவனுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான பெருமையை தந்திருக்கிறாரே, அந்த அஸ்திபாரத்தையே தாக்குகிறீர்கள். So when you do that, boy, he gets really
fired up and he comes out against you. இப்படி செய்யும் போதுதான் அவனுக்குள்ள கோபத்தை எழுப்புகிறீர்கள், அவர் ஆரம்பிச்சிடுறாரு. Why are the women talking like that? ஏன் பெண்கள் அப்படி பேசுகிறார்கள்? Because she wants a good home. She wants you to be a good husband. She wants you to earn well. She wants you to provide well. She wants you to be a good husband. ஏனென்றால் நல்ல குடும்பம் இருக்க வேண்டும், நீங்கள் நல்ல கணவனா இருக்க வேண்டும், நன்றாய் சம்பாதிக்க வேண்டும், எல்லாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று அவள் விரும்புகிறாள். She wants to help you in the direction, but she is not wise enough to speak the right words. இதற்கெல்லாம் உதவி செய்யும்படியாக தான் விரும்புகிறான். ஆனா சரியா பேச, சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேச அவளுக்கு தெரியல. Instead of saying, here you go, you did it for the 10th time, you have done it again. அவ்வளவுதான் போச்சு போங்க, 10வது முறையே இப்படி ஆயிடுச்சு பண்ணிட்டீங்க. Instead of saying that, அப்படி சொல்றதுக்கு பதிலா if she says something positive, முற்போக்காய் ஒன்றை சொல்வாளானால், if she says, well, maybe God has something better for us. சரி பரவாயில்ல, கர்த்தர் இதை விட ஒரு நல்ல காரியத்தை நமக்காக வைத்திருப்பார். God is taking us to better things. கர்த்தர் நம்ம சிறந்த காரியங்களுக்குள்ளாக கொண்டு செல்லலாம். Let's believe God. கர்த்தரை விசுவாசிப்போம். Let's look at it positively. இதை முற்போக்காய் நாம் பார்ப்போம். I am with you all the way. நான் உங்களுக்கு உறுதுணையாக கடைசி வரைக்கும் இருப்பேன். Let's deal with this together. ஆகவே இந்த பிரச்சனையை சேர்ந்து சமாளிப்போம். Because I am there for better or for worse. ஏனென்றால் நல்லதோ கெட்டதோ நான் கூடவே இருக்கேன். Even when things are not going well, still I am there with you. காரியம் நல்லா இல்லாமல் போகும்போது நான் உங்களோட கூட தான் இருக்கிறேன். You are my man. நீங்கள் என்னுடைய கணவன். So I stand with you. ஆகவே உங்களுக்கு உறுதுணையா இருக்கேன். Now if you talk like that, that man will quickly say, wait a minute, I'm going to go look for a job and come. இப்படி பேசினா போதும், இவர் சொல்ல கொஞ்சம் இரு, போய் நல்ல வேலை என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். And if you keep on talking like that, he's going to keep that job also and try his best to keep that job also. இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் இருக்கிற வேலை போகாம அதுல நல்லா முயற்சி எடுத்து அதுலயே இருக்க பார்ப்பார். Which way are you going to help? நீங்க எந்த விதத்துல உதவியா இருக்க போறீங்க? Are you going to nag and express your helping nature in that way, or are you going to speak positively and help be a helper in that way? நீங்கள் ஒரு உதவியாள் என்பதை நச்சரித்து வெளிப்படுத்த போறீங்களா அல்லது முற்போக்காய் பேசி வெளிப்படுத்த போகிறீர்களா? You see, most of the time it happens the other way. ஆனா பல சமயங்களில் வேறு விதமா தான் நடக்குது. In a negative way, it becomes a nagging session. பிற்போக்காய் போகிறது, ஆகவே நச்சரிப்பாய் மாறி விடுகிறது. When a woman understands the power of her words, பெண்ணானவள் தன்னுடைய வார்த்தைகளின் வல்லமையை உணரும் போது, when she speaks positively, அவள் முற்போக்காய் பேசும்போது, thinks positively, முற்போக்கான காரியங்களை பேசும்போது, even in the most negative circumstances, மிகவும் பிற்போக்கான சூழ்நிலையில் கூட things will turn around. மாற ஆரம்பிக்கிறது. Even the worst husband will turn around. மோசமான கணவனும் மாற ஆரம்பிக்கிறான். Because you are putting within him an expectation that he never thought was there. ஏனென்றால் அவனுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நீங்கள் வைக்கிறீங்க. அதெல்லாம் இருக்குதானே அவன் இதுவரை அறியாமல் இருந்தான். Amen. Amen. People say behind every great man there is a great woman. எல்லாம் சொல்றாங்க இல்லையா, மக்கள் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால் ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறான்னு. That is really true. அது மிகவும் உண்மை. But let me throw some new light on that. ஆனா அதுல இன்னும் கொஞ்சம் நான் வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறேன். Men are where they are today because the helper has helped them to get there. ஆண்கள் இன்னைக்கு அவங்க இருக்கிற இந்த நிலைமையில் இருப்பது காரணம் என்னன்னா, அந்த நிலையை அடைய பெண் அவனுக்கு உதவி செய்திருக்கிறாள். Whether they are up or they are down, the women got them there. ஆண் மேல இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி அவன் அங்க போய் சேர காரணம் பெண். I say this because people say behind every great man there is a great woman. இது ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கும் பின்னால ஒரு பெண் இருக்கான்னு சொல்றாங்கல்ல. I would also like to say behind every man who is experiencing nothing but failure, there is a woman who believes failure and talks failure and does not understand God's purpose and does not understand how to be a good helper. இதையே நான் சொல்ல முடியும். தோல்வி காணுகிற ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலே ஒரு பெண் இருக்கிறாள். அவள் பின்னாலே இருந்து பிற்போக்காவை பேசுகிறாள், தோல்வியை பேசுகிறாள். ஏனென்றால் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய வடிவத்தையும் அவள் புரிந்து கொள்ளவில்லை. If a man is doing really well, the woman got him there. ஆண் நல்லா இருந்தான்னு சொன்னா அவன் அங்க வந்தது காரணமே அந்த பெண்ணு தான். She is helper. But that is how he got there. அவள் உதவி செய்றான், ஆகவே தான் அவன் அவ்வளவு தூரம் வந்திருக்கான். And if he is going to make it even better in the future, she is going to get him there. அவன் எதிர்காலத்துல இன்னும் சிறப்படைய போகிறான்னு சொன்னா இவ கூட இருக்க, ஆகவே தான் அங்கே போக போகிறான். Isn't it amazing? We think it's all in God's hands, brother. ஆச்சரியமா இருக்குல்ல, நாம நினைக்கிறோம் எல்லாமே ஆண்டவர் கையில இருக்குதுங்க. God says it's all in your hands. ஆனா கர்த்தர் சொல்ற எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. See, that is the difference in this church. இந்த நம்ம சபையில இந்த உள்ள வித்தியாசமே அதுதான். Because people like to go to church and say, they like preachers to say it's all in God's hand, so just hang loose and let go and let God. ஏன்னா மக்கள் சபைக்கு போகும்போது பிரசங்கியார் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க, எல்லாம் கடவுள் கையில இருக்கு, ஆகவே நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. கர்த்தருனை நேசிக்கிறார் சகோதரனே, கர்த்தருனை பார்த்துக் கொள்வார். எங்க பாத்துக்கிறாரு? இவங்க 10 வருஷமா அப்படிதான் இருக்காங்க. Same nothing changed. 10 வருஷமா ஒண்ணும் மாறல.
மனைவி கிட்ட சொல்லி கொஞ்சம் பாத்துக்க சொல்லணும். கரெக்டா? See, that is why we are dealing with these things. ஆகவே தான் இந்த விஷயங்கள்லாம் பேசுறோம் நாம. Now if I have to tell you something like that, I don't have to do any preparation, I don't have to work hard at all. I can just come and just close my eyes and say, God is with you, he is going to lead you, guide you and bless you. இது போல ஒரு பிரசங்கத்தை பண்ணறதுக்கு நான் ஒண்ணுமே செய்யல. சும்மா இங்க வந்து நின்னு கண்ணை மூடிட்டு கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார், வழி நடத்துவார், ஏதாவது சொல்லிட்டு போலாம். It's not in God's, all in God's hand. எல்லாமே ஆண்டவர் கையில இருக்குன்னு கிடையாது. In what way is our life in God's hand? எந்த விதத்திலே நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் கையில இருக்கு? God has made us. தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். God has a purpose for us. தேவன் நமக்காக ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். God has designed us in a particular way. தேவன் குறிப்பிட்ட விதத்திலே நம்மை வடிவமைத்திருக்கிறார். God has certain things in mind for us as roles and functions that we ought to fulfill. நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள், ஆற்ற வேண்டிய சில செயல்பாடுகள் எல்லாம் தேவன் நம்முடைய மனதிலே வைத்திருக்கிறார். So we got to awaken to the truth of who we are. ஆகவே நாம் யார் என்ற அந்த சத்தியத்துக்கு நாம் விழித்தெழ வேண்டும். We need to awaken to God's purposes. தேவனுடைய நோக்கங்களுக்கு விழித்தெழ வேண்டும். We need to be the men and women that God has intended for us to be. நாம் எப்படிப்பட்ட ஆண்களாக பெண்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாரோ அப்படி இருக்க வேண்டும். That is why particularly the Pentecostal world, there's a lot of confusion. People will say, brother, how come I got everything? I got baptized, I got spirit filled, I got this gift, that gift, everything, but this problem, brother, I'm not able to handle this. ஆகவே தான் பெந்தகோஸ்தே உலகத்துல பாருங்க சொல்லுவாங்க, பிரதர் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரிசுத்த ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், மற்றெல்லாம் அனுபவம்லாம் இருக்கு, ஆனா இது பாருங்க இந்த ஒரு சின்ன விஷயம் என்னால ஒண்ணும் பண்ண முடியல. I asked one man, what is the problem? நான் ஒருத்தர் கேட்டேன், என்னங்க பிரச்சனைன்னு. My wife is a real devil, brother. என் மனைவி பயங்கர பிசாசு பிரதர்னார் அவரு. I said, brother, if you just came to our church, I'll tell you what your wife is. நான் சொன்னேன், பிரதர் எங்க சபைக்கு வந்தீங்கன்னா உங்க மனைவி என்னன்னு நான் சொல்லுவேன். She's not a real devil. அவ பிசாசு கிடையாது. You're just interpreting what she does as being devilish. அவங்க செய்யற காரியத்தை பேய்த்தனமா இருக்கு நீங்க சொல்றீங்க. I will give you a new kind of interpretation from the Bible. ஆனா வேதத்துல இருந்து நான் இன்னொரு புதிய வியாக்கியானம் தருகிறேன். That is the real interpretation. அதுதான் மெய்யான வியாக்கியானம். She is trying to just help you. அவள் உங்களுக்கு உதவி செய்ய முயற்சிக்கிறா அவ்வளவுதான். Maybe she doesn't know how to do it best. ஒருவேளை எப்படி அதை நல்ல விதத்துல செய்யுதுன்னு தெரியாம இருக்கலாம். So what has happened is she doesn't understand how to do it and you don't understand what she is made for. என்ன ஆச்சுன்னா எப்படி அதை செய்யுதுன்னு அவங்களுக்கும் தெரியல, மனைவி எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கான்னு புருஷனுக்கும் தெரியல. So you just keep firing back and forth at each other, say she says I should not have married you and you say I should not have married you. ஆகவே ரெண்டு பேரும் ஆட்சிக்கிறாங்க, உன்னை நான் கல்யாணம் பண்ணிருக்க கூடாதுன்னு இவர் சொல்றாரு, அவங்களும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. But it's too late, it's already done. ஆனா இப்ப ரொம்ப லேட், ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. This is a knot that you cannot untie. இந்த முடிச்சு அவுக்கவே முடியாது. That's it, you're there. Now you understand. ஒன்னு சேர்ந்தாச்சு, ஆகவே இப்போது புரிந்து கொள்ள வேண்டும். The only thing that has to change is our mind, our understanding of things. மாற வேண்டியது என்னன்னு சொன்னா நம்முடைய மனமும் காரியங்களை குறித்து நாம புரிந்து கொள்ளுகிற காரியம். So wherever a man is, the woman is the one that got him there. ஆகவே ஒரு ஆண் எங்க இருந்தாலும் சரி அவன் அங்க போய் சேர்ந்ததுக்கு காரணமே அந்த பெண் தான். If a man is an utter failure and has remained a failure and is going down even more, probably there's a woman behind all this. ஒரு ஆண் படுதோல்வியில் இருந்துட்டு அதை விட இன்னும் ஆழமான தோல்விக்குள்ள போறான்னு சொன்னா ஒருவேளை அதுக்கு பின்னாடி பெண் இருக்கலாம். Hello. And if a man is skyrocketing to success, ஆனால் ஒருவன் வெற்றிக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறான் என்றால், I'm pretty sure there's a nice woman behind him. அவன் நிச்சயம் அறிந்து கொள்ளலாம், பின்னால நல்ல பெண்மணி இருக்கிறார். A good woman who knows how to be a good helper. நல்ல ஒரு துணையா இருப்பது எப்படி என்பதை அறிந்த ஒரு நல்ல பெண். The secret is this. ரகசியம் தான் பாருங்க. There's no secret really. இல்ல உண்மையா சொல்ல போனா ரகசியம் ஒண்ணும் கிடையாது. But we just don't look at Genesis 2:8 and think there is so much there. ஆனால் ஆதியாகமம் 2:8 நாம இவ்வளவு விஷயம் இருக்கு 18 இவ்வளவு விஷயம் இருக்கான்னு பாக்குறதே கிடையாது. It's not good that man should be alone, I will make a helper suitable to him. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். We never look at these things as if they really mean what they're saying. இந்த காரியங்கள் எல்லாம் இது உண்மையான அர்த்தம் இதுதான் அப்படின்னு நாம பார்க்கறதே கிடையாது. If you just look at the word helper, you will understand. அந்த துணை அல்லது உதவி என்ற வார்த்தையை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும். How can we understand this helper even more? இந்த உதவி அதை எப்படி நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்வது? Since God made the woman to be a helper, he has designed her in that way so that all her gifts and abilities and talents are given to her by God, designed by God and given to her so that it can all help in helping you. பெண்ணை தேவன் உதவியாக தான் உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே பெண்ணுக்கு தேவன் கொடுத்திருக்கிற சகல தாளங்களும் வரங்களும் திறமைகளும் எல்லாமே உங்களுக்கு உறுதுணையாய் உங்களுக்கு உதவியாய் இருக்கும்படியாக கொடுக்கப்பட்டவை. Her mind, her emotions, her body, her
talents, abilities, everything is to help you. அவருடைய மனம், அவருடைய உணர்ச்சி, அவருடைய சரீரம், அவருடைய தாளந்து, திறமை எல்லாமே உங்களுக்கு துணையா இருக்கும்படிதான். In every way she is designed to help you. எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவியா இருக்கும்படியே வடிவமைக்கப்பட்டிருக்கிறாள். When you look at the woman, you must understand that she is made for you. என்ன பார்க்கும்போது உங்களுக்கு புரியணும், இவள் எனக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். Made so that she can be a helper. எனக்கு துணையா இருக்கும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறாள். Every help that you need is there. உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு உதவியும் அவளிலே இருக்கிறது. That understanding will come only when you look at this and try to understand. இதை படித்து புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போதுதான் அந்த அறிவு உண்டாகும். But again, let's come back to the helpers and let's help them out a little bit. சரி, மறுபடியும் அந்த உதவியாளர்களுக்கு வரோம், அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வோம். Helper never takes over. உதவி செய்கிறவர் ஒரு நாளும் மிஞ்சி போவது கிடையாது. They never take over, they help. அவங்க உங்களை மிஞ்சி போறது கிடையாது, உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். In what way is this true? எந்த விதத்தில் இது உண்மை? You see, among spiritual women, this is a real problem sometimes. ஆவிக்குரிய பெண்களிடத்தில் சில சமயத்தில் இது பெரும் பிரச்சனையா இருக்கு பாருங்க. You know, the women sometimes are very spiritual. பெண்கள் சில சமயத்தில் ரொம்ப ஆவிக்குரியவங்களா இருக்காங்க. And the husband is not very spiritual. ஆனா கணவன் அவ்வளவு ஆவிக்குரியவனா இல்ல. So what do? அவங்க என்ன செய்கிறார்கள்? They just put the husband down all the time. எப்போதும் கணவனை மட்டுப்படுத்தினே இருப்பாங்க. No pastor, he is no good. இல்ல பாஸ்டர், சரியே கிடையாது. He doesn't pray, he doesn't read the Bible, he ஜெபம் doesn't பண்ணது come to கிடையாது, church. பைபிள் வாசிக்கிறது கிடையாது, சபைக்கு வர்றது கிடையாது. You know, he is no good. நல்ல மனுஷனே கிடையாது. So what are you doing, sister? சிஸ்டர், நீங்க என்ன செய்றீங்க? I attend 3 days fasting meeting in a week. வாரத்துல 3 நாள் உபவாச கூட்டம் போற பாஸ்டர். How is your husband eating? கணவன் எப்படி சாப்பிடுறாரு? Let him eat anywhere, brother, that sinner. அவர் எங்கயா சாப்பிட்டுட்டோம், அது அவரை பொறுத்தது. I am not called to cook for sinners. பாவிகளுக்கு சமைச்சு போடும்படி நான் அழைக்கப்படல. Every Tuesday I have this fasting meeting, every Friday I have that fasting meeting, every Saturday this fasting meeting. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இங்க உபவாச கூட்டம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அங்க, ஒவ்வொரு சனிக்கிழமை இங்க. I am a spiritual person. நான் ஒரு ஆவிக்குரியவள். I don't want to go along with him. இவரோட கூட சேர்ந்து நம்மால முடியாது. Well, remember, you are a helper. நினைவுல வச்சுங்க, நீங்கள் உதவியாள். All right, your husband is not very spiritual. சரி, உங்க கணவன் ஆவிக்குரிய மனுஷனே இல்லன்னு வெச்சுக்கோ. What do? நீங்க என்ன செய்ய வேண்டும்? You get into the helping gear. உதவி செய்யற அந்த கியர்ல போய்டுங்க. Help him to become spiritual. ஆவிக்குரியவனாய் மாற உதவி செய்யுங்கள். Help him to become mature in the Lord. கர்த்தருக்குள்ளே தேர்ச்சி அடைய உதவி செய்யுங்கள். Yes, he is there to cultivate you. ஆமா, உங்களை பண்படுத்துறதுக்காக தான் அவர் இருக்கிறாரு. But spiritually he is not able to cultivate you because he is not a spiritual person. ஏன்னா ஆவிக்குரிய பிரகாரம் உங்களை இப்ப அவர் பண்படுத்த முடியல, ஏன்னா அவரே ஆவிக்குரியவரா இல்ல. Maybe he is cultivating you in other way. ஒருவேளை வேறு விதங்களிலே அவர் உங்களை பண்படுத்தலாம். But spiritually he is far behind you. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு வெகு தூரத்துல அவர் இருக்கார் பின்னால. Maybe you are ahead of him. ஒருவேளை நீங்க அவருக்கு மேல இருக்கலாம் அதுல. So become a helper. ஆகவே உதவியாளாய் மாறுங்கள். Even in that role you don't just take off and start running. இப்படி செய்யும்போது கூட நீங்க பாட்டு தடதடன்னு ஓடிட கூடாதுங்க. அது you be his helper. உதவியாளாவே இருங்க. Well, you look at him like, you know, he is the man, I'm going to help him become spiritual. I'm not here to take over, I'm here to help him become spiritual. இவர்தான் ஆனா இருக்கிறார், நான் அவர் ஆவிக்குரிய மனுஷனாய் மாறுவதற்கு வளருவதற்கு நான் உதவி செய்ய போகிறேன்னு அந்த எண்ணத்துல தான் பார்க்கணும். So if you don't like what you see in your husband, ஆகவே உங்கள் கணவனிலே நீங்கள் பார்க்கிற காரியம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், don't go around to all the fasting prayer meetings and tell them that your husband is bad. இருக்கிற எல்லா உபவாசம் கொடுத்தும் போயிட்டு என் கணவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு வராதீங்க. Lot of women's meeting amount to only that. நிறைய பெண்கள் கூட்டத்துல இதுதான் நடக்குது. 10 of them come. 10 பேர் கூடி வருவாங்க. They say, what is your problem? கேட்பாங்க, உங்களுடைய பிரச்சனை என்ன சிஸ்டர்? Your husband treating you good? கணவர் உங்களை நல்லா வச்சிருக்காரா? She has some complaint. அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. So they keep inquiring everybody. ஒவ்வொருத்தரையா கேட்பாங்க. அப்படி I heard about one women's meeting where they asked one woman. ஒரு பெண்கள் கூட்டத்துல ஒரு பெண்ணிடத்துல கேட்டாங்களாம். All the rest of them said something about their husband that they are not good. மற்ற எல்லாரும் தங்கள் கணவனை பற்றி சரியில்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. They looked at this woman and said, do you have anything to say? இந்த பண்ண பார்த்து கேட்டாங்களா, நீங்க ஏதாவது சொல்றீங்களா கணவனை பற்றின்னு? She said, no, I have no complaints. இவங்க சொன்னாங்க, இல்லங்க எனக்கு ஒரு கம்ப்ளைண்டும் இல்ல. They thought, immediately they looked at her and said, you see, you are not being very open, you are keeping everything inside. உடனே என்ன சொன்னாங்க, மனம் திறந்து சொல்லுங்க, எல்லாத்தையும் நீங்களே உள்ள வச்சுக்க கூடாது அப்படினாங்களாம். I understand why a woman talks like that. ஏன் ஒரு பெண் அப்படி பேசுறான்னு எனக்கு புரியுது. You know why she is talking like that? ஏன் அப்படி பேசுறா தெரியுமா? The men can never come up with something like this. ஏன்னா ஆண்கள் இப்படி எல்லாம் சொல்லவே மாட்டாங்க பாருங்க. The woman says, no, there's no problem in my home, I don't need no help, I'm fine, no complaints. அந்த பெண் சொல்றா, வீட்ல பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கறேன், ஒரு பிரச்சனையும் இல்லன்னு.
But these women are saying, no, I think you are being very introverted and you don't want to come out with ஆனா stuff. இந்த பெண்கள் And என்ன you are சொல்றாங்க? bound, you are in a bondage. they told இல்லங்க, her. நீங்க ஏதோ ஒரு கட்டில இருக்கிறீங்க, மனசுல இருக்கிறத திறந்து பேச மாட்டீங்க அப்படின்றாங்க. You know why? ஏன் தெரியுமா? I understand women பெண்களை புரிந்து கொள்கிறேன் from the Bible. வேதத்திலிருந்து. You know why they behave like that? ஏன் அப்படி நடந்துக்கறாங்க தெரியுமா? They just want to help this other woman. மற்ற பெண்களுக்கு உதவி செய்ய தான் அப்படி நடந்துக்கறாங்க. They are good natured. They just want to help, and that is why they are so inquisitive and they want to probe into your life. And even if you say, I don't have no problem, they want to dig into you. பிரச்சனையே இல்லைன்னா கூட அவங்க மனசு அப்படிதான் இருக்கு. துரு துரு நோண்டி ஆராய்ஞ்சணும். ஆகவே போட்டு அப்படியே வாங்கிடுறாங்க. You see, it's very easy to understand. Once you catch the concept of this helper, that she's a helper, then you understand even the wrong things that she's doing and why she's doing it. பெண்கள் உதவியாளர்கள் என்பதை புரிந்து கொண்டால போதும், பிறகு அவங்க தவறா ஒரு சில காரியங்களை செஞ்சாலும் கூட ஏன் அப்படி செய்கிறார்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. This doesn't come by experience, it comes by revelation. இதெல்லாம் அனுபவத்தினால வருது கிடையாது, வெளிப்பாட்டினாலே வருகிறது. You got to understand it. புரிந்து கொள்ள வேண்டும். So she's just probing, and women are inquisitive. They just want to know everything. They want to know everything that you got inside, and they want to bring it out. And if you say there's nothing in there, they still want you to say something because they want to see how they can help you. That's all. பெண்கள் எப்படி உதவி செய்யலாம்னு பாக்குறதுனால ஏதாவது நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஒண்ணும் இல்ல நீங்க சொன்னா விட மாட்டறாங்க. Now you know why you have all the trouble at home. இப்ப தெரியுதா வீட்ல ஏன் அவ்வளவு பிரச்சனைன்னு? Just remember, she's just trying to help you. ஞாபகத்துல வச்சீங்க, உதவி செய்யறதுக்காக தான் அப்படி எல்லாம். So just guide her in the right direction to சரியான help you. பாதையை உங்களுக்கு காண்பிப்பதற்காக. All right? சரியா? So the best way to get her help you is to give her some worthy project. ஆகவே அவங்களுக்கு சரியான வேலை ஒன்னு கொடுத்து ஆக்கிபைடா வைக்கணும். எதையாவது ஒன்னு பண்ணிட்டு இருக்கணும். A vision for life. வாழ்க்கைக்கான ஒரு தரிசனத்தை கொடுங்க. A dream. ஒரு நோக்கம், ஒரு சொப்பனம். Something to believe God for. தேவனை நம்புவதற்காக ஏதோ ஒரு காரியம். Some challenging thing. சில சவால் நிறைந்த காரியங்கள். If you don't give something challenging for her, something to reach out to, something to attain to, then she really becomes this petty person that wants to know this and that and what the neighbor is doing and what this person is doing and so on. சவால்கள் நிறைந்த ஒரு காரியத்தை, ஒரு லட்சியத்தை, ஒரு நோக்கத்தை நீங்கள் கொடுக்காவிட்டால் அதன் பிறகு சும்மா கண்டது ஒன்றும் பக்கத்து வீட்டுல, அக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல இந்த விஷயம் எல்லாம் என்ன நடக்குன்னு அதை பார்த்துட்டு இருப்பாங்க. All gossip sessions will go on. நல்ல அந்த வதந்திகள், கிசுகிசுக்கள் நேரம் நிறைய இருக்கும். And then we all say, well, the women are like that, brother, they're just gossiping. அது மாதிரி என்ன சொன்னா, பெண்களே அப்படிதான் கிசுகிசுன்னு என்ன பேசிட்டு இருப்பாங்க. But it is possible to get a woman to stop gossiping and properly channel her helping talents. ஆனால் பெண்கள் இப்படி மற்றவர்களை குறித்து பேசாமல் அவருடைய தாளந்துகளை சரியான விதத்திலே நாம் கொண்டு செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஊர்கதை பேசாம வேலையை செய்ய வச்சா கரெக்ட்டா நடக்கும் வேலை. It's you give her something to do, she'll be doing it busy doing it. ஒரு வேலையை கொடுங்க செய்யிறதுக்கு, அந்த வேலையில பிஸியா இருப்பாங்க. Amen. Amen. All the men are saying, praise God, brother, thank you for it. I know what the problem is now. Give her a vision. ஒரு தரிசனத்தை கொடுங்கள். Give her a dream. ஒரு சொப்பனத்தை கொடுங்கள். Give her something to believe God for. தேவனை விசுவாசிப்பதற்கு ஏதாவது ஒன்றை கொடுங்கள். Make her rise up to attain something that is beyond her capacity. அவருடைய தகுதிக்கும் மிஞ்சி ஒரு காரியத்தை சாதிக்கும்படிக்கு ஒரு காரியத்தை கொடுங்கள். Propel her with a vision. ஒரு தரிசனத்தை கொடுத்து உந்தி தள்ளுங்கள். When you do that, you keep her busy doing positive things with all the helping abilities that she has. நீங்கள் அதை செய்யும்போது அவளுக்குள்ள உதவி செய்யும் தன்மைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு எப்போதும் பிஸியாவே வச்சிருக்கீங்க. Amen. Amen. Are you there? இருக்கீங்களா? Everybody is awful quiet. எல்லாம் ரொம்ப அமைதியா Let's இருக்கீங்க. all say a nice amen. So எல்லாம் let's நல்ல ஒரு break the ஆமென் ice. சொல்லுவோமே. ஆமென். Amen. All right. So the helper needs to understand certain things. ஆகவே இந்த உதவி செய்கிறவர் சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். If you don't like what you see in your husband, உங்கள் கணவனிலே நீங்கள் பார்க்கிற காரியம் உங்களுக்கு பிடிக்கலன்னா, then you see that you have a mission in life. You are going to make this man better. பிறகு வாழ்க்கையில எனக்குள்ள பணி இதுதான், இந்த மனுஷனை சரியான சிறப்பான ஒரு ஆளாய் நான் மாற்ற வேண்டும் என்று So you எண்ண can வேண்டும். start praying for him.
Start praying for him. அவருக்காய் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Speaking the right words to him. சரியான வார்த்தைகளை அவரோடு பேசுங்கள். Doing the right things. சரியான காரியங்களை செய்யுங்கள். That is where all 1 Peter chapter 3 and the instructions to women about how to win a husband who is not in the Lord and all of those things will relate to that, fit in that. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே ரட்சிக்கப்படாத கணவனோடு எப்படி வாழ வேண்டும், ரட்சிப்புள்ள கொண்டு வர வேண்டும் போதனை எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இதோடு கூட சம்பந்தப்பட்டது. Amen. Amen. Begin to follow that and begin to work on that, and this is a wonderful project and you are there to help him come to God. இவைகளை செய்து இந்த போதனைகளை பின்பற்றும் போதுதான் இது ஒரு பெரிய வேலையாகிறது. அதன் பிறகு அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, கிறிஸ்துவுக்குள்ளே வளர உறுதுணையா இருக்கிறீர்கள். Amen. Amen. Are you there? இருக்கீங்களா? So, and men, you understand the woman in your life because she is there just to help you. ஆண்கள் தங்கள் வாழ்க்கையில பெண்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு உதவவே இருக்கிறார்கள். Helpers make the ones that are being helped feel very comfortable. உதவியாளர்கள் யாருக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் சௌகரியமா இருக்க life becomes better as a result of this divine helper. இந்த தெய்வீக உதவியாளர் இருக்கிறதுனால வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கிறது. So women ought to see that they are really helping and they are promoting well-being and things are getting better because of what they are doing. ஆக பெண்கள் என்ன உணர வேண்டும் என்றால் நான் உதவி செய்கிறதுனால உதவியாளர் இருக்கிறதுனால வாழ்க்கை இன்னும் சிறப்படைகிறது, மேம்படுகிறது என்று எண்ண வேண்டும். Amen. Amen. What if you are helping and things get worse and worse? Maybe you are not helping right. நீங்க உதவி செஞ்சு காரியங்கள் இன்னும் மோசமா போச்சுன்னா என்ன அர்த்தம்? நீங்க சரியா உதவி செய்யவில்லை என்றதான் அர்த்தம். You got to start thinking and start asking God's help to see how you can be the best helper. நீங்கள் கொஞ்சம் நின்று சிந்தித்து இன்னும் நான் எப்படி சிறந்த உதவியாளர் இருப்பதுன்னு தேவனுடைய உதவியை நாட வேண்டும். God made you to be a helper and when you help in the right way things will get better. நீங்கள் உதவி செய்யும்படியாகவே தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே நீங்கள் சரியான விதத்தில் உதவி செய்யும் போது காரியங்கள் சிறப்படைய ஆரம்பிக்கிறது. Amen. Amen. Boy, the time runs like that. Anything. நேரம் வேகமா ஓடுது. இந்த கதை பேசினாலே நேரம் ஓடிடுது. Women are amazing sometimes. சமயத்தில் பெண்கள் மிகவும் வியப்பிற்குரியவர்கள். I remember one time one guy was backward spiritually and this woman was very hyped up, very spiritual. ஒரு கணவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பின்தங்கியவர், ஆனா மனைவியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முன்னேறியவர்கள். She started helping him. She is a good helper. She helped him and he became very spiritual. இந்த அம்மா உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. உதவி செய்வதில் கை தேர்ந்தவர்கள். அதன் பிறகு அவர் ரொம்ப ஆவிக்குரியவரா மாறிட்டார். Then she started getting mad at him and said, "Don't you be running off to church all the time. I need you over here." அதன் பிறகு கத்த ஆரம்பிச்சாங்க, எப்ப பார்த்தாலும் சபை ஓடிடாதீங்க, வீட்லயே நீங்க தேவைன்னு. She's just trying to help him be the better person. சிறப்பான மனுஷனா இருக்க இவங்க உதவி செய்கிறார்கள். And in trying to do that sometimes they do some things that are amazing. அப்படி செய்ய முயற்சிக்கும் போது சில சமயத்துல ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை சில செஞ்சிடுறாங்க. When you understand that they are just trying to help, life becomes a lot better. அவர்கள் உதவி செய்ய தான் முயற்சிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளும் போது வாழ்க்கை இன்னும் சிறப்படைகிறது. Even when she is going and telling everybody in town, every prayer group in town that the husband is useless, she is only trying to help. கணவன் சரியே கிடையாதுன்னு ஊரெல்லாம் போய் எல்லா கூட்டத்திலும் சொல்லிட்டு வந்தாலும் கூட இதை புரிஞ்சுங்க, உதவி செய்ய தான் அப்படி சொல்றாங்க. ஊர்ல இருக்க எல்லா ஜெப கூட்டத்திலும் போய் புருஷன் சரியில்லை, புருஷன் ஜெபம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு வந்தா கூட உதவி செய்ய தான் சொல்றாங்க. They are not your enemy. One man said, "She's propagating me everywhere, brother. She's just telling about me everywhere. Everybody knows about, the whole town knows that I'm a bad man." ஊரெல்லாம் தெரியுது, ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துறாங்கன்னு கோரப்பட்டுட்டாரு. You don't need to tell everybody. எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. You see, people don't understand, even after everybody in town prays for your husband, if you don't do the right thing, nothing is going to change. ஊர்ல இருக்க எல்லாமே உங்க புருஷனுக்காக ஜெபம் பண்ண பிறகு நீங்க சரியா உதவி செய்யலனா ஒண்ணும் மாற போறது இல்ல. They think if everybody joined together prayed, if 1000 people prayed, then something will happen. என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து 1000 பேர் ஒண்ணா சேர்ந்து ஜெபம் பண்ணா ஏதாவது நடக்கும். No. கிடையாது. If you start believing God's word, if you become the helper that God made you to be, you are enough, my friend, to bring about a positive quality change in your life. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் தேவன் ஏற்படுத்தின அந்த உதவியால நீங்கள் இருந்து சரியான விதத்தில் உதவி செய்தால் போதும் நீங்கள் முற்போக்கான மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். I will even go as far as advising women never to go and tell everybody, that your husband needs prayer and he needs to
they need to pray for him, all join together and pray for him so he'll become a better man. பெண்களுக்கு இந்த அறிவுரை கூட சொல்லலாம் நினைக்கிறேன். ஒருபோதும் போயிட்டு என் கணவன் மாறணும் சரியில்லை, ஆகவே எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் என்று எல்லார்கிட்டயும் போய் சொல்லி வர தேவையில்லை. Maybe certain few people you can say, but it never happens. They just can't keep it to themselves. ஒரு சில ஆட்களுக்கு வேணா சொல்லலாம், ஆனா எல்லார்கிட்டயும் சொல்ல கூடாது. வேணா எல்லாராலும் அப்படியே உள்ள வச்சுக்க முடியாது. நீங்க சொன்னது. You tell a woman something and say don't tell it anyone, you can be sure she tells it to everyone. ஒரு பெண் கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி யார்கிட்டயும் சொல்லிடான்னு சொல்லி பாருங்க, எல்லார்கிட்டயும் கண்டிப்பா சொல்லி இருப்பாங்க. She tries not to tell anyone. யார்கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு முயற்சிக்கறாங்க. But she is a great helper. So use her in such advertising projects. ஆகவே விளம்பரத்துக்கு வேணா அவளை பயன்படுத்திங்க. Jesus rose from the dead. He waited till the women got to the grave. He told them, I am alive. இயேசு உயிரோடு எழுந்து பெண்கள் வர வரைக்கும் காத்திருந்தார். அவங்க கிட்ட தான் சொன்னார் நான் உயிரோடு இருக்கிறேன். He knew when he told the women, Peter will hear it, John will hear it, the whole world will hear it. பெண்ணுக்கு சொன்ன உடனே இயேசுவுக்கு தெரியும், அனுபவத்தில் உதவி செய்தால் போதும், நீங்கள் முற்போக்கான மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். I will even go as far as advising women never to go and tell everybody that your husband needs prayer and he needs to they need to pray for him, all join together and pray for him so he'll become a better man. பெண்களுக்கு இந்த அறிவுரை கூட சொல்லலாம் நினைக்கிறேன். ஒருபோதும் போயிட்டு என் கணவன் மாறணும் சரியில்லை, ஆகவே எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம் என்று எல்லார்கிட்டயும் போய் சொல்லி வர தேவையில்லை. Maybe certain few people you can say, but it never happens. They just can't keep it to themselves. ஒரு சில ஆட்களுக்கு வேணா சொல்லலாம், ஆனா எல்லார்கிட்டயும் சொல்ல கூடாது. வேணா எல்லாராலும் அப்படியே உள்ள வச்சுக்க முடியாது. நீங்க சொன்னது. You tell a woman something and say don't tell it anyone, you can be sure she tells it to everyone. ஒரு பெண் கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி யார்கிட்டயும் சொல்லிடாங்கன்னு சொல்லி பாருங்க, எல்லார்கிட்டயும் கண்டிப்பா சொல்லி இருப்பாங்க. She tries not to tell anyone. யார்கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு முயற்சிக்கறாங்க. But she is a great helper. So use her in such advertising projects. ஆகவே விளம்பரத்துக்கு வேணா அவளை பயன்படுத்திங்க. Jesus rose from the dead. He waited till the women got to the grave. He told them, I am alive. இயேசு உயிரோடு எழுந்து பெண்கள் வர வரைக்கும் காத்திருந்தார். அவங்க கிட்ட தான் சொன்னார் நான் உயிரோடு இருக்கிறேன். He knew when he told the women, Peter will hear it, John will hear it, the whole world will hear it. பெண்ணுக்கு சொன்ன உடனே இயேசுவுக்கு தெரியும், பேதுருக்கு தெரியும், பேதுரு கேள்விப்படும், யோவான் கேள்விப்படும், முழு உலகமும் கேள்விப்படும். Every creature will hear it. எல்லா சிருஷ்டிக்கும் போய் சேர்ந்துரும் அது. Amen. Amen. So use her for something like that. ஆகவே இது போல ஒரு வேலைக்காக பெண்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். They are good at that. அந்த வேலையில கை தேர்ந்தவங்க. That's why I told you Paul Yonggi-Cho uses them for home cells. அவதான் சொன்னலையா, பால் யாங்கிச்சோ ஹோம் செல்ஸ்க்கு அவங்களை பயன்படுத்துகிறார். They are very good at telling the gospel. சுவிசேஷத்தை சொல்வதிலே மிக சிறந்தவர்கள். Speaking about the goodness of God. கர்த்தர் நல்லவர் என்பதை பேசுவதில்லை. They just go and tell one after the other. They tell everybody what God has done. கர்த்தர் செய்த காரியங்களை போய் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் சொல்லிடுவாங்க அப்படியே. It's wonderful. அது ரொம்ப அற்புதமானது. Channel that in the right direction. அதை சரியான பாதையில கொண்டு செல்லுங்கள். But the secret is to understand that she is a helper. ஆனா ரகசியம் என்ன, இதை புரிந்து கொள்ள வேண்டும், அவள் உதவியாய் இருக்கிறாள். Helper is the most important thing about her. அவளை குறித்த மிக சிறப்பான ஒரு விஷயமே அவள் உதவியாள் என்பதுதான். And you need to understand she is there to help you. இதை நீங்க புரிஞ்சுக்கணும், மனைவி எனக்கு உதவி செய்ய தான் இருக்கிறா. Amen. Amen. Let's all stand up together. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். All right. Oh, praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God's word brings a lot of fun also sometimes. தேவனுடைய வார்த்தை பல சமயத்துல ரொம்ப வேடிக்கையா இருக்கு இல்லையா? நல்ல சிரிப்பையும் களிப்பையும் கொண்டு வருகிறது. But the thing is, it's real, you see. ஆனா உண்மை என்னன்னா இது நிஜம். We think Genesis is talking about how it was thousands of years ago. நாம நினைக்கிறோம் ஆதியாகமம் சொன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால எப்படி இருந்ததோ அதை பற்றி பேசுகிற ஒண்ணு. Talking about why life is like. கிடையாது. It is now. வாழ்க்கை இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கு அதை பற்றி பேசுகிறது. That's how you must read the Bible. அப்படிதான் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். Amen. Amen. Let's lift up our hands and give thanks to God. கரங்களை உயர்த்தி நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank God. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Praise you, Jesus. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். Oh, thank you, Father. Oh, hallelujah. Thank you, Lord. ஸ்தோத்திரம். Loving heavenly Father. அன்பின் பரலோக பிதாவே. In the name of Jesus we come. இயேசு நாமத்தினால் வருகிறோம். We thank you, Lord, for your great and grand purposes. கர்த்தாவே உம்முடைய மாபெரும் நோக்கங்கள் திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். Your purposes are so lofty, so great. உம்முடைய நோக்கங்கள் மிக மேன்மையானவைகள் பெரியவைகளா இருக்கிறது. And oftentimes we find ourselves living somewhere much below that standard. ஆனா நாங்களோ
பல நேரங்களிலே அந்த தரத்தின்படி இல்லாமல் கீழாக வாழ்கிறவர்களா We இருக்கிறோம். oftentimes end up living according to our plans, our thoughts and our ideas. பல சமயங்களில் எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய யோசனைகள், எங்களுடைய திட்டங்கள் அவைகளின்படி வாழ்கிறோமே. I pray that the Spirit of God will lift us up to your standard, தேவ ஆவியானவர் உம்முடைய அளவுக்கு எங்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். to your purposes, உம்முடைய நோக்கங்களுக்கு, comprehend your purposes, உம்முடைய நோக்கங்களை புரிந்து கொள்வதற்கு, so that our very lifestyle and the quality of our life will be enhanced. அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை தரமும் மேம்பட ஆரம்பிக்குமே. People be blessed, மக்கள் may ஆசீர்வதிக்கப்படட்டும், homes be blessed, குடும்பங்கள் marriages ஆசீர்வதிக்கப்படட்டும், be blessed, திருமணங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், may people prosper and have good success in their homes, மக்கள் தங்களுடைய குடும்பத்திலே வெற்றி பெறட்டும், குடும்பங்கள் may there தழைத்தோங்கட்டும், be understanding and happiness, மக்கள் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும். and may God get all the glory and honor and praise. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு மட்டுமே In உண்டாகட்டும். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's sing this song and then இந்த பாடலை பாடுவோம், பிறகு நாம் கலந்து செல்லலாம். next week we'll continue. அடுத்த வாரம் நாம் தொடருவோம். I'll never be the same again, no, no. Never be the same again. I'll never be the same again, no, no. Hallelujah. Since I met the Lord, I am not the same. I'll never be the same again. Since I met the Lord, I am not the same. Oh, I'll never be the same again. God bless you. Bye. Since I met the Lord, I am not the same. Oh, I'll never be the same again. Since I met the Lord, I am not the same. Never be the same again. Since I met the Lord, I am not the same. I'll never be the same again. Since I met the Lord, I am not the same. Oh, I'll never be the same again. Since I met the Lord, I am not the same. Never be the same again.